அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகளும் பெரியாரும் என்கிற தலைப்பு தான். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தொடங்குவதற்கு முன்பே அண்ணன் சீமான் அவர்கள் மகாகவி பாரதியார் பற்றிய ஒரு நிகழ்வில் அவரை ஒரு பார்ப்பனன்கிற அடிப்படையில் இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறத ஒப்பீட்டு அளவில் பேசியிருந்தார். அவர் பேசி முடித்த கொஞ்ச நாளில் ஐயா சுபவீர பாண்டியன், அண்ணன் திருமுருகன் காந்தி போன்றவர்கள் அண்ணன் கருத்துக்கு எதிர்த்து சில கூட்டங்கள் நடத்தி அண்ணனை கடுமையாக விமர்சித்து, தனிப்பட்ட முறையில் விமர்சித்து கூட்டம்லாம் நடத்தினாங்க. அதன் எதிரொலியாக திரும்ப திரும்ப அண்ணன் ஐயா ஈவேரா அவர்கள் சார்ந்த விமர்சனங்களை பெரிய அளவில் முன்வைக்க ஆரம்பித்தார். அதே நேரத்தில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலும் வந்தது. அப்போது எதிர்த்தரப்பு, அதாவது திராவிட தரப்பு பெரியாரிஸ்டுகள்லாம் சேர்ந்து சீமானுக்கு ஒரு மிரட்டல் விடுத்தார்கள். நீ ஈரோடு கிழக்குக்கு வந்து பாரு, உன்னை மக்கள் எந்த அளவுக்கு நிராகரிக்கிறார்கள், உன்னை ஓட ஓட விரட்டுவார்கள், நாங்கள் விரட்டுவோம் அப்படின்லாம் மிரட்டுனாங்க. அண்ணன் எப்போதுமே அதை பற்றிலாம் கண்டுக்கிறது இல்லை. அதை தாண்டி வாங்க ஈரோடு களத்துக்குன்ட்டு அண்ணனும் தயாராகி கிட்டத்தட்ட 10 நாட்கள் தொடர்ந்து பொது மேடையில் அண்ணன் பேச்சு, கடுமையான விமர்சனங்கள், இதுவரை யாரும் பேசாத ஐயா ஈவேரா சார்ந்த விமர்சனங்களை எடுத்து மக்கள் மத்தியிலே வச்சார். ஏதோ ஒரு ஊடகத்தில் உட்கார்ந்தெல்லாம் பேசலான்னு, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி இருக்கிற இடத்துல தன்னுடைய விமர்சனத்தை கொண்டு வந்து பொதுவெளியிலே வச்சார். அதை பார்த்த இந்த திராவிட கூட்டம் மிரண்டு போனது. எதிர்க்கவும் முடியவில்லை, சும்மாவும் இருக்க முடியலங்கிற நிலை வந்துடுச்சு. எதிர்த்தோம்னா சீமானுக்கு விளம்பரம் அதிகமாகுது, சீமானை எதிர்த்தால் சீமானுக்கு விளம்பரம் அதிகமாயிடும் அப்படின்னு பயந்துக்கிட்டு அமைதி காத்தார்கள். இன்னும் சொல்ல போனால் பெரிய அளவில் தேர்தல் வேலைகள் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யலை. ஏன்னா தேர்தல் வேலையின் போது இந்த முட்டல் உரசல்கள் ஏற்பட்டுச்சுன்னா அது பெரிய அளவில் விளம்பரம் ஆயிடும், அதன் மூலம் சீமான் அண்ணனுடைய வாக்குகள் அதிகமாயிடும் அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு அமைதியாக இருந்துட்டாங்க. நாம் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருந்தோம், திமுக தலைமை நீங்கள் பெரிய அளவில் சீமானை நெருங்க வேண்டாம், விமர்சிக்க வேண்டாம், தேர்தல் பரப்புரை கூட பெரிய அளவில் செய்ய வேண்டாம், கடைசி 3 நாட்கள் நாம் பணத்தை விநியோகம் பண்ணி ஓட்டுகளை பெற்றுடலாம் அப்படிங்கிற திட்டமிடல் இருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், சொல்லியிருந்தோம். அதே வேலை சரியாக நடந்தது. ஏன் இந்த பணம் கொடுக்குற நிலை, எதிர்த்தரப்புல யாருமே இல்லை, ஒரு உதிரி கட்சி தான் இருக்கு அப்படின்னு இருந்தும் ஏன் இந்த பணம் கொடுக்குற நிலை வந்தது அப்படின்னா, அண்ணன் சீமானோட களமாடல் அந்த அளவுக்கு இருந்துச்சு. 10 நாட்களாகவும் நெருப்பு பறக்கிற மாதிரி ஒரு பெரிய அளவிலான கூட்டம், ஒரு பெரிய அளவிலான பேச்சு, பேசு பொருள்கள் நிறைந்த பேச்சு. அதுதான் பெரிய விஷயம். ஊடகங்களில் முதன்மையான பேச்சையா நாம் தமிழர் கட்சி இருந்தது. அந்த 10 நாட்களும் முழுமையாக அண்ணன் களத்தில் நின்றது அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பை உருவாக்கிவிட்டது, கடுமையான பயத்தையும் உருவாக்குனது. அந்த பயத்தின் வெளிப்பாடாக கடைசி 3 நாட்கள் பெரிய அளவில் பண விநியோகம் நடைபெற்றது. அதில் போன தேர்தல்கள் அளவுக்கு பெரிய அளவில் பணம் விளையாடவில்லை என்றாலும் இந்த தேர்தலில் அனைத்து மக்களுக்கும் பணம் கொடுத்தார்கள், கட்சி பேதமின்றி அனைத்து மக்களுக்கும். இன்னும் ஊடகத்தில் சொல்ல போனால் ஐயா மணி அவர்கள் முழுமையாக சொல்கிறாரு, பணம் பெரிய அளவுக்கு எல்லா தரப்பு மக்களுக்கும் பணம் விநியோகிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். அது உண்மைதான், தகவல்கள் அப்படி தான் நமக்கு வந்துச்சு. அதிமுக காரங்களுக்கு அந்தந்த பகுதி பொறுப்பாளர்கள்ட்ட பணத்தை கொடுத்து நீங்கள் திமுகவுக்கு வாக்களிக்கலன்னா கூட பரவாயில்ல, நாம் தமிழருக்கு வாக்களிக்க கூடாது அப்படின்னு ஒரு முன்னெடுத்தாங்க. அதன்படி தான் இங்கே வாக்குப்பதிவும் நடந்திருக்கு. எப்படி சொல்கிறோம்னா, அந்த 18 போன இடைத்தேர்தலில் 85% வாக்குகள் பதிவாயிருச்சு. இந்த முறை 67% வாக்குகள் தான் பதிவாயிருக்கு. இந்த 18% வாக்குகள் அதிமுகவோட வாக்குகள் அப்படி தான் வராமல் போயிருக்கு. இதை தாண்டி திமுகவின் பயத்தின் உச்சம் எங்கே போய் நிற்கிது அப்படின்னா, கள்ள ஓட்டு போடுறதுன்னு நிற்கிது. எனக்கு தெரிஞ்சு கடந்த தேர்தல்களில் கள்ள ஓட்டுலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் இல்லை.
மக்களுக்கு பணம் கொடுத்து எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க, வாக்கு செலுத்துங்க, சத்தியம் பண்ணுங்க, பாலில் சத்தியம் பண்ணுங்க, சூடத்தை ஏற்றி அதில் சத்தியம் பண்ணுங்க, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கள்ள ஓட்டு பெரிய அளவில் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த தேர்தலில் வாக்குக்கு பணம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் கள்ள ஓட்டு போடுற நிகழ்வும் பெரிய அளவில் நடந்தது. அவங்க கள்ள ஓட்டு போட்டுட்டு நாம் தமிழர்ல உள்ள குண்டர்கள்லாம் வந்து கள்ள ஓட்டு போட்டாங்கன்ட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை வேற அன்னைக்கு பண்ணாங்க பாருங்க. செம காமெடி. திமுக கள்ள ஓட்டு போடலையா, நாம் தமிழர் கள்ள ஓட்டு போடுவாங்க. 1% வாக்கு கூட இல்லையா எங்களுடைய பேஸுங்க. ஐயா ரவீந்திரன் துரைசாமி சொல்லுவாரு, அங்க கட்டமைப்பு பெரிய அளவுல இல்லை, கட்டமைப்பு அங்க வந்து 1% கட்டமைப்பு தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் களத்துல உள்ளவர் அதை சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சும் நீங்க ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தொகுதிக்குள்ள மட்டும் பார்த்தா கூட ஒரு 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 200 பேர் 300 பேர் இருப்பாங்க களப்பணியாளர்கள். மற்றபடி களப்பணிக்கெல்லாம் நாம் தமிழருக்கு ஆள் இல்லை. நாங்க போய் குண்டர்களை அழைச்சி வந்து ஓட்டு போடுவோமா? உங்க காமெடிக்கு ஒரு அளவு இல்லையா? இதே ஊடகத்துல ஒருத்தரை வழிமறைச்சு நீங்க யாரு, எங்கேருந்து வந்திருக்கீங்க, யாரு போயிட்டு ஓட்டு போட்டிருக்கீங்க, உங்க பகுதி எங்க இருக்குன்னு கேட்டா திருன்னு முழிக்கிறாரு. அவர் ஒண்ணுமே பேச முடியல, எந்திரிச்சு ஓடுறாரு. இதையெல்லாம் காவல்துறை கண்காணிப்பு துறை எல்லாத்தையும் வச்சு பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. யாரும் நடவடிக்கையெல்லாம் கிடையாது. இந்த நிலையில இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. 18% மக்கள் வாக்கு செலுத்தவே வரல. ஏற்கனவே 15% மக்கள் வரல. அது இல்லாம 18% மக்கள் வாக்கு செலுத்தவே வரல. அப்போ இந்த 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 மக்களாட்சி, இந்த ஜனநாயக தேர்தல் மீது நம்பிக்கை இல்லாதவர்களே அவ்வளவு பேர் இருக்கிறதா கணக்கு தானே. நம்பிக்கை இல்லாதவர்களா இருக்காங்க மக்கள். அந்த அளவுக்கு இந்த அரசாங்கங்கள், இந்த நிர்வாகங்கள் அப்படி கொண்டு போய் நிறுத்திருக்கு. அதான் உண்மை. இதை தாண்டி நாம் தமிழர் கட்சிக்கு கிடைச்ச இந்த 15% வாக்குகள் என்பது பெரியாரை எதிர்த்து பேசுனதுனாலதான் குறைஞ்சு போச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சியோட வாக்குகள் குறைஞ்சு போச்சா? கடந்த 8 ஆண்டுகள்ல நாம் தமிழர் கட்சி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில பங்கெடுத்துக்கிட்டு பெற்ற வாக்குகள்னு பார்த்தா ஒவ்வொரு ஆண்டுகளும் அதிகரிச்சுக்கிட்டே வந்திருக்கு. கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலை 2 மடங்கு வாக்கு பெற்றிருக்கும். அது நாம் தமிழர் கட்சிக்கு குறைஞ்சிருக்கிறதா வேற இந்த வன்மவாய் வன்னியரசு, மைனர் யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர், இந்த அதர்ம மனோஜ், இந்த கரிகாலன் போன்ற திருட்டு பொய்யர்கள், ஊடகவியலாளருங்கிற பேர்ல இருக்கிற பொய்யர்கள் பரப்பிட்டு இருக்கான். இன்னும் சொல்ல போனா அவங்களையும் தாண்டி இந்த மதிமாறன் ஒருத்தர், அவங்கெல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ எங்களுக்கு வாக்கு குறைஞ்சிட்டதா. எதிரணியில ஆளே இல்லைங்கிற பட்சத்துல எங்களுக்கு வாக்கு எப்படி வரும்? எங்களை ஏத்துக்கிறவங்க எனக்கு வாக்கு செலுத்துவாங்க, மற்ற கட்சிக்காரங்க எப்படி எங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க? ஒன்னும் நாங்க பணம் கொடுத்தோம்னா மற்ற கட்சிக்காரங்க எங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க. நாங்க தான் பணமே கொடுக்கல, பிறகு எப்படி அவங்க எங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க? திருடர்களா இருந்தோம்னா பணத்தை கொடுத்து அந்த வாக்குகளை பெற்றுக்கலாம். எங்களுக்கு தான் அந்த அடிப்படையே இல்லையே. மற்ற கட்சியோட வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு வரவே இல்லை, மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. ஏய், எந்த காலத்துல காசு கொடுக்காம வாக்கு செலுத்திருக்கு நம்ம மக்கள்? ஏதோ மனம் மாறி, சூழ்நிலைகள் மாறி, பரவாயில்ல சீமான் உண்மையும் நேர்மையுமா நிற்கிறாரு, மக்களுக்காக நிற்கிறாரு, அதிகாரத்தை எதிர்த்து நிற்கிறாரு அப்படின்னு அதை உணர்ந்துக்கிட்டு பணம் வாங்காம சீமானனுக்கு வாக்கு செலுத்துறவங்க தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துவாங்க. இந்த 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 பாதிக்கும் மேற்பட்ட வாக்குகள், கிட்டத்தட்ட 11,000 வாக்குகள் போன தேர்தலில் வாங்கியிருக்கோம். இந்த தேர்தலில் வந்து 24,000 வாக்குகள் வாங்கியிருக்கோம். மிச்சம் 13,000 வாக்குகள்ங்கிறது நாங்கள் பணம் கொடுக்காமலே எங்களுக்கு வந்த வாக்குகள், சீமானை ஏற்றுக்கொண்டு வந்த வாக்குகள். அப்படித்தானே அதை பார்க்கணும். அப்படி நாம் தமிழர் கட்சியை ஆதரிச்சு அதிகமான மக்கள் நகர்ந்து வந்திருக்காங்க. இதுக்கு வர்ற 2026 தேர்தல் சாட்சியா இருக்க போகுது. இந்த இந்த இன்னைக்கு வாங்கியிருக்க வாக்குகளோட அதிகமான வாக்குகளை நாங்கள் வாங்குவோம். அதுதான் நாம் தமிழர் கட்சியோட அடிப்படை. நாம் தமிழர் கட்சிக்குள்ள ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா மறுபடியும் வெளியில போக மாட்டாங்க. அதுதான் அடிப்படை. அது யாராவது ஒரு சில பதர்கள் வெளியேறும், காத்தடிக்கும் போது பதர்கள் போவது போல ஒரு சிலர் அப்பப்போ போவாங்க. மற்றபடி நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கிங்கிறது ஒரு முறை அடைந்த இடத்தை தாண்டி தான் போகுமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அடிப்படையில இந்த முறை
2 மடங்கு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கிறது. அடுத்த முறை இதை தாண்டி போகும். இந்த நிலையில பெரியார் சார்ந்த விடயத்தில் நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு என்ன என்று கேட்டால், இப்பவும் சொல்றோம், இது பெரியார் மண் இல்ல, பெரியாரே எங்களுக்கு மண்ணு தான். நன்றி.